ஆவிக்குரியவர்களின் அடையாளம். இன்றைய நாட்களில் அநேகர் தாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்றும் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று காட்டிக்கொண்டும் வெளிப்பிரகாரமான ஆடை அணிவதிலும் குறிப்பிட்ட திருச்சபைக்கு செல்வதில் தாங்கள் பெருமை பாராட்டிக் கொள்வதிலும் ஆழ்ந்த சத்தியங்களை கேட்பதினால் தாங்கள் மற்றவர்களை விட சிறந்தவர்கள் என்றும் சொல்லிக் கொள்வதிலும் நேரத்தை வீணடிப்பார்கள். ஆனால் உண்மையில் யாரை வேதம் ஆவிக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் அங்கீகரிக்கிறது என்று ஆராய்ந்து பார்ப்போம். பல ஆண்டுகள் சபைக்கு சென்று கூட்டங்களுக்கு சென்று சத்தியங்களை ஏன் கேட்கிறோம் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆவிக்குரியவர்கள் என்றால் கிரேக்க வார்த்தை நிமோடிகோஸ், தேவனுடைய ஆவியின் ஆளுகையில் இருப்பவன் என்று பொருள்படும். அடையாளம் 1. எல்லாவற்றையும் நிதானித்து அறிவான். 1 கொரிந்தியர் அதிகாரம் 2 வசனம் 15. நிதானித்து என்ற கிரேக்க வார்த்தைக்கு அனாக்ரீனோ. 1. ஜாக்கிரதையாய் சோதனை செய்பவன். 2. தனக்குத்தானே கேள்வி கேட்பவன். 3. மதிப்பீடு செய்பவன். 4. குறை சொல்பவனை சோதனை செய்பவன். 5. சரியான தீர்மானங்களை எடுப்பவன். 6. உணர்ச்சி வசப்படாதவன். 7. நியாயத்தின் பக்கம் நிற்பவன். இந்த அர்த்தங்கள் ஒவ்வொன்றும் ஒரு செய்தி என்பது உங்களுக்கே தெரியும். இன்றைய நாட்களில் அநேக கிறிஸ்தவர்கள் தாங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் என்ற நிலையில் தாங்கள் விவாதத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று இருக்கிறார்களே தவிர மேற் சொன்னது போல நிதானிப்பது இல்லை. நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்பதை இதில் காட்டுங்கள், நிதானித்து முடிவெடுங்கள். அடையாளம் 2. பெலவானாய் இருப்பவன். அப்போஸ்தலர் அதிகாரம் 1 வசனம் 18. 1 கொரிந்தியர் அதிகாரம் 4 வசனம் 20. ஏசாயா அதிகாரம் 2 வசனம் 3 மற்றும் 1 கொரிந்தியர் அதிகாரம் 3 வசனம் 2. பெலன் என்ற கிரேக்க வார்த்தைக்கு டுனாமிஸ். 1. சாத்தான். 1. சாத்தான் மேற்கொள்ளக்கூடிய பெலன். 2. பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பெலன். 3. சகித்து கொள்ளக்கூடிய பெலன். ஆவிக்குரியவர்கள் என்று கூறுபவர்கள் தாங்கள் மற்றவர்களை விட சத்தியத்தை சரியாய் கடைபிடிக்கின்றோம் என்று காட்டிக்கொள்பவர்கள். மிகுந்த பரிசுத்தவான்கள் போல பேசுவார்கள். ஆனால் யாராவது கொஞ்சம் சீண்டினால் மண்டையை உடைத்து விடுவார்கள். அவர்களைப் போல கெட்ட வார்த்தை யாரும் பேச முடியாது. யானையைப் போல பிளறுவார்கள். ஆனால் அவர்களுக்கு சகித்து கொள்ளக்கூடிய பெலன் இருக்காது. அதிகாலையிலோ மற்ற நேரங்களிலோ ஜெபிக்க மாட்டார்கள். நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சகித்து கொள்வதில் கவனம் காட்ட மாட்டார்கள். அடையாளம் 3. சுவிசேஷ ஊழியத்தை செய்வான். 1 கொரிந்தியர் அதிகாரம் 9 வசனம் 16. ஆவிக்குரியவன் சுவிசேஷ ஊழியத்தை மிகவும் லகுவாக எண்ணமாட்டான். இதற்குத்தான் தேவன் தம்மை அழைத்திருக்கிறார். வீடு, பணம், மோட்டார் சைக்கிள், கார், கோழிக்கறி பிரியாணி, சாப்பாடு, ஆடைகள், சுகமான படுக்கைகள் எல்லாம் நாம் எப்படியாவது ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் அறிவித்து பரலோகம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். வாழ்க்கையில் இவ்வளவு பிரசங்கங்கள் கேட்டு பல ஆண்டுகள் சபைக்கு சென்று கூட்டங்களுக்கு சென்று ஒருவன் கூட உங்கள் மூலம் மனம் திரும்பவில்லை என்றால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்தவர்கள், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லிக்கொள்வது அர்த்தமற்றது. ஆழமாய் யோசித்து பாருங்கள். இத்தனை காரியங்களின் விளைவுகள் என்ன? அடையாளம் 4. சாட்சியாக வாழ்வான். அப்போஸ்தலர் அதிகாரம் 1 வசனம் 8. இந்த வசனத்தில் வருகிற சாட்சி என்ற வார்த்தை சபையில் தலை வலித்தது, ஜெபித்தேன், சுகமானது என்று ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக சொல்லுகின்ற சாட்சி அல்ல. கிரேக்க வார்த்தை மார்டியோ, அதாவது 1. இரத்த சாட்சியாக வாழ்வது. 2. இரத்த சாட்சியாக மரிப்பது. மரிப்பதை விட இரத்த சாட்சியாக வாழ்வது கடினம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகின்றார், நான் அனுதினமும் சாகிறேன். ஆவிக்குரியவன் எந்த சூழ்நிலையிலும் சாட்சியை இழந்து போக மாட்டான். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா உபத்திரவங்களையும் தாங்கி கிறிஸ்துவை வெளிப்படுத்துவான். இன்றைக்கு ஊழியம் அநேகருக்கு வயிற்று பிழைப்பாகிவிட்டதினாலும் தேவனுடைய மன்னிப்பை எளிமையாக எடுத்து கொள்வதினாலும் சாட்சி இல்லாத வாழ்க்கை அவர்களை மட்டுமல்ல, சாட்சியோடு வாழ்கின்ற மற்றவர்களையும் மக்கள் தவறாக புரிந்து கொள்ள ஏதுவாகிறது. ஆவிக்குரியவன் என்றால் அவனுடைய சாட்சிதான் அவனை ஆவிக்குரியவன் என்று காட்டும். சாட்சி இல்லாவிட்டால்
1000 ஆழமான பிரசங்கம் செய்தாலும் தேவன் கிரியை செய்ய மாட்டார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடையாளம் 5. தனக்கு தேவன் கொடுத்த தோட்டமாகிய திருச்சபையில் இருப்பான். மத்தேயு அதிகாரம் 20 வசனம் 1. தோட்டம் என்றால் சபை என்று அர்த்தம். இது நமக்கு தெரிந்த ஒன்றுதான். நாபோதுக்கு ஒரு தோட்டம் இருந்தது. 1 ராஜாக்கள் அதிகாரம் 21 வசனம் 1. சாலமோனுக்கு ஒரு தோட்டம் இருந்தது. உன்னத பாட்டு அதிகாரம் 8 வசனம் 11. நேசருக்கு ஒரு தோட்டம் இருந்தது. ஏசாயா அதிகாரம் 5 வசனம் 1. இயேசுவுக்கு ஒரு தோட்டம் இருந்தது. யோவான் அதிகாரம் 18 வசனம் 1. அதே போல ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு தோட்டம் உண்டு. அதை ஜெபித்து தேர்வு செய்ய வேண்டும். அநேகர் சொல்வார்கள், அதுவும் சபைத்தானே, அங்கும் வேதத்தை தானே போதிக்கிறார்கள், அங்கு இயேசுவைத்தானே ஆராதிக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு சபையாக சென்று மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம் என்று யூதா கூறுவது போல அலைந்த பிறகு எந்த சபையும் சரியில்லை என்று அவர்கள் ஒரு சபையை தேவன் சொல்லாமலே ஆரம்பிப்பார்கள். 100% நல்ல திருச்சபை எதிர்பார்ப்பவர்கள் உடனடியாக பரலோகம் செல்லலாம். ஆனால் 75 நல்ல சபை எங்கு இருக்கிறது என்று தேடி கண்டுபிடியுங்கள். நாம் சபையை மாற்றுவது அல்ல, சபை நம்மை மாற்றுவது தான் விஷயம். திருச்சபை மாறிப்போக வேண்டுமென்றால் சில காரியங்களுக்காக. 1. பெண்கள் விஷயத்தில் ஊழியர்கள் பாவத்தில் விழுந்துவிட்டால். 2. ஒரு போதகர் அளவுக்கு மீறி தன் குடும்பத்திற்கு சொத்து சேர்க்க ஆரம்பித்தால். 3. போதகர் தவறான உபதேசத்தை போதித்தால். மற்றபடி சிறிய சிறிய விஷயத்திற்கெல்லாம் அல்லது சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சபையை மாற்றுவது சரியல்ல. ஆகவே ஆவிக்குரியவன் கர்த்தர் தன் வேலைக்கு அமர்த்தின தோட்டத்தில், அதாவது திருச்சபையில் இருந்து வேலை செய்து கூலியை பெற்றுக்கொள்வான். விசுவாசிகளாகிய நாம் யாவரும் ஒரு நாள் எல்லோரும் ஓரிடத்தில் ஒரே மேய்ப்பன் இயேசுவின் கீழ் இருக்கப் போகிறோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.